இங்க ஒரு பொண்ணு மயக்கத்துல இருந்து முழிச்சு பார்க்கும்போது அவளோட வாயை யாரோ பெல்ட்டால கட்டி வச்சிருக்காங்க. அவளை மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேரோட வாயை கட்டி வச்சுட்டு அவங்கள காட்டுக்கு நடுவுல கண்மூடிக்க வச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு சென்டர்ல ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கிறத பாக்குற ஒருத்தன் அதை ஓபன் பண்ண போறான். இதை பாக்குற மத்த எல்லாரும் அதுக்குள்ள ஏதாவது பாம் இருக்கலான்னு பயத்துல அதை விட்டு தள்ளி போறாங்க. ஆனா அந்த ஆளு பயப்படாம பாக்ஸ் ஓபன் பண்றான். அதுக்குள்ள இருந்து ஒரு பன்னி குட்டி வெளியே வருது. இதனால எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்போ அந்த ஆளு பாக்ஸ்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அதை வெளியே இழுத்தா அதுல நிறைய கத்தி கன்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால அது எல்லாரும் எடுக்கிறதுக்காக போறாங்க. அப்ப அந்த பொண்ணு கன் எடுக்கிறதுக்காக போகும்போது ஒரு குட்டி கவர்ல இருந்து கீயை எடுத்து ஜாக்ன்ற ஒருத்தனை கூப்பிட்டு அவனோட வாயில மாட்டி இருக்கிற பெல்ட்டை ரிமூவ் பண்றா. அதே மாதிரி எல்லாரும் கீயை யூஸ் பண்ணி அந்த லாக்கர் ரிலீஸ் பண்ணிட்டு அவங்களோட சேஃப்டிக்காக கன் எடுத்துக்கிறாங்க. அப்ப சடனா எங்கேயோ கன் சுடுற சவுண்ட் கேக்குதுன்னு பாக்குறாங்க. ஆனா அடுத்த புல்லட் அவங்க பக்கத்துல சுடுறதுனால எல்லாரும் பயத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு ஜாக் கிட்ட ஜஸ்ட் மிஸ் இல்லனா புல்லட் என் மேல பட்டு இருக்குன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவளோட தலையிலேயே சுட்டு சாவடிக்கிறாங்க. இதனால ஜாக் பயத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்ப இன்னொருத்தன் 2 கன்னை எடுத்துக்கிட்டு அந்த ஆளுங்க மறைஞ்சு சுடுற இடத்த பார்த்த மாதிரியே சுட்டுக்கிட்டே போவான். ஆனா அவனையும் ஈஸியா சுட்டு சாவடிச்சிருவாங்க. இது எல்லாத்தையுமே பாக்குற ஒரு பொண்ணு இங்கே இருந்தா கண்டிப்பா நம்ம செத்துருவோம், அதனால காட்டுக்குள்ள போய் தப்பிக்கலான்னு பாக்ஸ்குள்ள இருந்து வேகமா ஓடுறா. ஆனா கால் ஸ்லிப் ஆகி பள்ளத்துல விழுந்து அதுக்குள்ள இருக்கிற கம்பிங்க அவன் மேல சொருகிட்டு காப்பாத்துங்கன்னு கத்துறா. அதனால ஜாக் அவளை காப்பாத்த பள்ளத்துக்கு போயிட்டு கம்பில இருந்து அவளை தூக்கிட்டு காட்டுக்குள்ள போயிடலான்னு போறாங்க. ஆனா போற வழியில இருக்கிற கண்ணி வெடியை பார்க்காம அதுக்கு மேலேயே அந்த பொண்ணு மிதிச்சிடுறா. அப்ப அந்த கண்ணி வெடி வெடிச்சு 2 பேருமே செத்துடுறாங்க.